நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு கூட பேசுவீராக, இடைவிடுவீராக, உடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியில் அனுப்புவீராக. நீர் மாத்திரம் படுங்கப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ என்று சொன்னார். யாக்கோபு இஸ்ரவேலை குறிக்கிறது. இஸ்ரவேலிலிருந்து 2 விதமான சபை உருவாகும். ஒன்று நியாயப்பிரமாண சபை, இன்னொன்று சுயாதீன பிரமாண சபை. 2 உருவாகும். இந்த 2 சபைகளுக்கு ஒரு மத்தியஸ்தராகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்று யூதர்கள், இன்னொன்று நாம் புதிய ஏற்பட்ட சபை. இந்த 2மே அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். இந்த 2 சபையும் ஒரே நேரத்தில் இதுக்கான அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ லேயானுடைய சுதந்திர வீதத்துல தான் யூதா கோத்திரமும் லேவி கோத்திரமும் வந்துச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். யூதா கோத்திரமும் லேவி கோத்திரமும் சேர்ந்ததுதான் மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும் சேர்ந்ததுதான் மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னு பார்க்கிறோம். அதே வேளையில ராகேலுக்கு யோசேப்பு மாத்திரம் இருந்தது. யோசேப்பு சேஷ்டபுத்திர பாகம், அதாவது உலக பிரகாரமான சேஷ்டபுத்திர பாகம் இஸ்ரவேலுக்குரிய. ஸோ அப்போ இஸ்ரவேலுடைய உலக பிரகாரமான சேஷ்டபுத்திர பாகம் ஒரு பக்கமும், ஒரு சபையும் அதாவது நியாயப்பிரமாண சபை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா சுயாதீன பிரமாணம் மெல்கிசேதேக்கின் முறைமை, அது இன்னொரு பக்கம். இந்த 2 சபையும் ஃபாலோ பண்ணும். 2மே இருக்கு. நீங்க புதிய எருசலேமை குறித்து வாசிக்கும் பொழுது வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 21, 13, 14. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபாரக் கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அப்ப 2மே இருக்கு பாருங்க. ஒன்று சுயாதீன பிரமாணம், ஒன்று நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்துல வரக்கூடிய 12 கோத்திரமும் இருக்கு. சுயாதீன பிரமாணத்துல வரக்கூடிய 12 அப்போஸ்தலர் நாமங்களும் இருக்கிறது. இது 2ம் சேர்ந்ததுதான் மணவாட்டி சபை. அதாவதுதான் நீ வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை நான் உனக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது 2ம் சேர்ந்ததுதான். அப்ப லேயாலும் ராகேலும் சேர்ந்ததுதான். இது 2மே இவங்க இந்த 12 பேருமே இந்த 2 பேருக்குள்ள இருந்து வந்தவங்க தான். அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது 2மே சேர்ந்ததுதான் நமக்கு ஒரு மணவாட்டி சபைக்கான முழுமை. இதே மாதிரிதான் கர்த்தர் இன்னைக்குமே நம்மை அழைத்திருக்கிறார். இதெல்லாமே ஆதியாகமத்துல இருந்து வரக்கூடியதான தேவனுடைய திட்டம். இப்போ லேயாலும் ராகேலும் 2 விதமான சபை. இந்த 2 விதமான சபையும் இன்னைக்கு புறப்படுகிறது. அவங்க என்ன சொல்லி புறப்படுறாங்க பாருங்க. சிரியா தேசத்துல இருந்து, லாபான் வீட்டில இருந்து, தன் தகப்பன் வீட்டில இருந்து புறப்படும் போது அவருக்கு சொல்ற வார்த்தை, அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திர வீதமும் உண்டோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதுல எங்க ஒரு முடிவு எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48:7 வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 48:7 வாசிங்க. நான் பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்பிராத்தாவுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும்போது வழியிலே ராகேல் என்னண்டையில் மரணமடைந்தாள். அவளை அங்கே பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்குப் போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்றான். அப்போ இந்த 2 சபையும் புறப்படுகிறது. 2 சபையும் ஒரே பிரமாணத்துல, அதாவது ஒரே தீர்மானம், இன்னும் சொல்ல போனா ஒரே பிரதிஷ்டை. ராகேலுக்கும் லேயாலுக்கும் ஒரே பிரதிஷ்டை. அங்க 2 பேரும் தான் சொல்றாங்க, ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தை வாயிலே போட்டுக் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் வீட்டை விட்டு புறப்படுறாங்க. ஆனா புறப்பட்ட 2 சபையில ஒரு சபை வழியிலேயே மடிந்து போகிறது. அது எங்கே போகவில்லை? கானானுக்குள் இருக்கக்கூடியதான பிதாக்களின் கல்லறைக்குள்ளே போய் அது சேரவில்லை. யாக்கோபு சொல்றாரு, அங்கே ஒரு கல்லறை உண்டு, அந்த கல்லறையிலே ஆபிரகாம் சாராளையும் ஈசாக்கு ரெபேக்காளையும் நான் லேயாலையும் அடக்கம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த கல்லறைக்குள்ள யார் வரல? ராகேல் வரல. 2 சபையும் புறப்பட்டுச்சு. 2 பேரும் புறப்படுறாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 வகையான மக்கள் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, 2 பேருமே ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் புறப்படுறோம். எல்லாருமே தான் புறப்படுறோம். இதுல ஒரு கூட்டம் தான் போய் சேருகிறது, ஒரு கூட்டம் போய் சேர மாட்டேங்கிறது. ஒரு கூட்டம் வழியிலேயே மடிந்து போகிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டத்தை பாதியிலேயே நிறுத்திடுறாங்க. பவுல் சொல்லும் போது, தேமாவை குறித்து சொல்லும் போது, தேமா
பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான். அப்படின்னா ஓட்டம் பாதியிலே நின்று போகிற ஒரு கூட்டம் இருக்கு. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அந்த முடிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொடங்கும் போது ஒரு வைராக்கியம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு அப்படிங்கிறார். தொடங்குகிறோம், முடிக்கிறோமாங்கிறதான் கேள்வி. எத்தனை பேர் பாதியில? சில ஊழியங்கள்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க, அவங்க காலத்திலேயே முடிஞ்சு போகுது, அவங்க காலத்திலேயே அந்த ஊழியம் இல்லாமல் போய்விடுகிறது. சில ஊழியங்கள் பாருங்க, தலைமுறை தலைமுறை தலைமுறையா வந்துகிட்டே இருக்குது, முடிவு பரியந்தம் எத்தனையோ தலைமுறை. இப்ப பவுலுடைய ஊழியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பவுலுக்கு மகன் கிடையாது, மகன் கிடையாது, பைபிள் அப்படி சொல்லல. ஆனா இன்னைய வரைக்கும் பவுலுடைய ஊழியங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போஸ்தலர் ஊழியங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் சொல்றேன், எந்த ஊழியமும் எந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையும் முடிவு பரியந்தம் நடக்குமா, பாதியிலேயே முடிந்து போகுமா? அதான் கேள்வி. சில நேரங்களில் நம்ம ஓட தொடங்குகிறோம், தொடங்கும் போது வைராக்கியமாய் ஆரம்பிக்கிறோம், கர்த்தருக்காக நிறைய பிரதிஷ்டை, நிறைய காரியம் செய்கிறோம். ஆனால் ஓட்டம் இருக்கிறதா, ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா, ராகேல் வழியிலேயே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் எங்க போல, நியமிக்கப்பட்ட கல்லறைக்குள்ளே அவள் போகவில்லை. பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் கல்லறையில அடக்கம் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன் பிதாக்கள் அண்டையிலே அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். எதுக்காக அப்படின்னா, இயேசு வரும்போது கல்லறைகள் திறக்கணும். திறந்து அவங்க தான் அவரோடு கூட பரிசுத்தவான்கள், பரிசுத்த நகரத்துல காணப்பட்டார்கள். இது அதற்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஸோ கல்லறைக்குள்ள போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ராகேல் கல்லறைக்குள் போகவில்லை, வழியிலேயே அவள் அடக்கம் பண்ணப்பட்டாள். அதே மாதிரி தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை. என்ன காரணம்? அதுதான் நம்ம இன்னைக்கு ஆராய போறோம். ரெண்டு பேருமே ஒரே வைராக்கியம் தானே புறப்பட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் லேயாளை விட ராகேலை அதிகமாக அவன் நேசித்தான். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க, 7 வருஷம் ராகேலுக்கு 7 வருஷம் லேயாளுக்கு வேலை செஞ்சார் யாக்கோபர்னு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் 14 வருஷமா அவன் ராகேலுக்கு தான் வேலை செஞ்சான். அவன் முதல் 7 வருஷமும் யாருக்காக தான் செஞ்சான்? ராகேலுக்கு தான் செஞ்சான். அப்புறம் லேயாளை கொடுத்துட்டாங்க. திருப்பி 7 வருஷமா யாருக்காக தான் செய்யறான்? ராகேலுக்காக தான் செய்யறான். அவனை பொறுத்த வரைக்கும் 14 வருஷமா அவன் ராகேலுக்காக தான் வேலை செய்யறான். ஸோ அவன் லேயாளுக்குன்னு ஒரு நாள் கூட அவன் வேலை செய்ததே கிடையாது. அப்படி நேசித்த ராகேல் ஏன் போல, ஏன் பாதியில நின்று போச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம்? சில காரியங்களை ராகேலை கொண்டு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வாசிங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல 33, 34 வாசிங்கள். அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பிரவேசித்துப் பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்குப் போனான். ராகேல் அந்தச் சுரூபங்களை எடுத்து ஒட்டகச் சேணத்தின் கீழ் வைத்து அதின்மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளைக் கண்டுபிடிக்கவில்லை. இவங்க 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்? 2 பேரும் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டது உண்மை. புறப்பட்டவர்கள் தகப்பன் வீட்டிலிருந்து எல்லாவற்றையும் விட்டு புறப்பட வேண்டும் என்பது பிரமாணம். தகப்பன் வீட்டிலிருந்து, அதாவது இது லேயாளுக்கும் ராகேலுக்கும் இல்ல, ஆபிரகாம் காலத்துல இருந்து இதான் பிரமாணம். கர்த்தர் சொல்லும் போதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லுவாரு, உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு வா. இதான் அவங்க கான்செப்ட். அங்க ஆரம்பிச்சு கடைசியா எங்க வரும்னு கேட்டீங்கன்னா, பவுல் சொல்லுவாரு, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு. நடுவில் இருக்கிற யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஓடுவாங்க. அடுத்து இப்ப நீங்க ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்கு எடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. அபிமெலேக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டு தூத்து போட்டுருவாங்க. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அடுத்து யாக்கோபு பாத்தீங்கன்னா வெறும் கோலும் கையுமா தான் போவார், எல்லாமே விட்டுட்டு போயிடுவாரு. அடுத்து யோசேப்பை பாத்தீங்கன்னா அங்க போய் அவர் சிறைச்சாலையில ஒண்ணும் இல்லாம கிடப்பாரு. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை பாத்தீங்கன்னா அடிமைகளாக விற்றுக்கப்பட்டு போனார்கள். அதுக்கப்புறம் நீங்க யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, தாவீதாக இருக்கட்டும், எல்லாருமே வெறுங்கை தான். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது வெறுங்கை. அதான் சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லாத கர்த்தரோடு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஸ்டார்ட் பண்ணுகிறார். பல நேரத்துல நாம சொல்றோம் தெரியுமா, எங்க தகப்பன் வீட்டுல இருந்து எனக்கு ஒண்ணுமே வரல, அப்படி வரல, இப்படி வரலன்னு சொல்றோம்ல. பல நேரத்துல கர்த்தரை அனுமதிக்க மாட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நம்ம எல்லாரை விட, பைபிள்ல உள்ளதான் நான் சொல்றேன், ஜெலஸ் காட்னா அவர் ஒரு விதமான நம்ம மேல பொறாம அவருக்கு ஆசை. என் பையனை நான் தான் ஆசீர்வதிக்கணும், வேற ஒரு பையனும் ஆசீர்வதிக்க கூடாது. ஏன்னா தன் மகிமையை ஒருவருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். நாளைக்கு யாராவது ஒருத்தர் நான் இவர் உயர்வுக்கு நான் தான் காரணம்னு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு நினைப்பாரு. கடைசி வரைக்கும் நான் தான் காரணம்னு சொல்றதுக்கு அவருக்கு அப்படி ஒரு ஆசை. அதுக்குதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்மளை கொண்டு வரும்போது ஜீரோவா கொண்டு வருவார். ஜீரோவா ஏன் கொண்டு வர்றாருன்னா அதுக்கு காரணம், ஐயோ நம்ம சொல்றோம்ல ஒண்ணுமில்லாம வந்தாங்க, அந்த ஒண்ணுமில்லாமன்றது காரணமே ஆண்டவர் தான்.
அந்த ஒண்ணுமில்லாம நான் ஆக்கினார்னா தான் எல்லாத்தையும் அவர் கொடுத்தாருன்னு நம்ம சொல்ல முடியும். பல நேரத்துல நம்ம அப்பா அம்மாவை திட்டிட்டு இருப்போம், எங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே வச்சுட்டு போல, பொழைக்க தெரியாத மனுஷன், எவ்வளோ சம்பாதிச்சாரு அப்படின்னு. அவர் இன்னும் சம்பாதிச்சாலும் நம்மகிட்ட ஒண்ணும் வராது. ஏன்னா நாம தேவ திட்டத்துக்குள்ள வந்துட்டோமா, நமக்கு ஒண்ணும் வராது. அப்படிதான் எல்லாருக்கும் எல்லாம் வரும், நமக்கு வராது. ஏன் வராது தெரியாது. இன்னைக்கு கர்த்தர் நம்மள ஒரு குறையும் வைக்கல, நல்லா தான் வச்சிருக்காரு, அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கும்படிதான் வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த உயரத்திற்கு நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு ஒருவர் கொண்டு வரவே இல்லை. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் விரும்புகிறது என்னன்னா, உன் தகப்பன் வீட்டிலிருந்து எதுவும் வரக்கூடாது. ஏன் என்று சொன்னால் அதற்கு பின்னால் சில சாபங்கள் இருக்கக்கூடும். நமக்கு தெரியாது. நம்முடைய தாத்தா எப்படி சம்பாதிச்சார் தெரியாது, நம்முடைய கொள்ளு தாத்தா எப்படி சம்பாதிச்சார் தெரியாது, யாருடைய ரத்த பழி அது மேல இருக்குன்னு தெரியாது, எப்படி வந்துச்சு நமக்கு தெரியாது. அதனால ஆண்டவர் என்ன செய்வார், இதெல்லாம் அவர் ரொம்ப கணக்கு பார்ப்பார் ஆண்டவர். நீங்க பைபிள்ல பாருங்க, தாவீது காலத்துல ஒரு பஞ்சம் வந்துச்சாமா. தாவீது காலத்துல ஒரு பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சம் வந்த உடனே தாவீதே போய் கேட்கிற, ஆண்டவரே நான் என்ன பண்ணேன், ஏன் என் காலத்துல ஒரு பஞ்சம் வருது அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒன்றும் பண்ணல, சவுல் ஒரு ரத்த பழி சிந்துனா இந்த ரத்த பழியை நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சரி பண்ண வேண்டியிருக்கு, அந்த ஜனங்களுக்கு நீ தேவையானதை செய்யணும்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, சவுல் தாவீதுக்கு எதிரானவன், அவன் செஞ்ச தப்புக்கு தாவீது என்ன பண்ணுவான்? ஆனால் கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் எல்லா ஜெனரேஷனுடைய ரத்த பழியையும் நீதியையும் செய்வதற்கு வல்லமை உள்ளவர். எல்லாருக்கும் சரி கட்டுவார். அவர் எத்தனை பேருக்கும் சரி கட்டுவாரு. நமக்கு தெரியாது, நம்ம தாத்தா யாரு பாட்டி யாரு என்னன்னே தெரியாது. ஒரு முறை ஒரு 60-65 வயசு ஒரு அம்மா ஒரு தடவை என்னை பார்க்கணும்னு சொல்லி நாங்க இருந்த ஹோட்டலுக்கு, நானும் சகோதரன் இருக்கிற ஹோட்டலுக்கு வந்தாங்க. வந்துட்டு ஒரு பேசணும்னு சொல்லி வந்தாங்க. நாங்க பேசிட்டு இருந்தோம். பேசும்போது அந்த அம்மாவுக்கு சில சாபங்கள் பிசாசுகள் பிடிச்சிருக்குது, சில காரியங்கள் நடக்குது. ஆனால் அந்த அம்மாவோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஆவியானவர் சொல்றாரு, ஒரு பாவத்தை சொல்லி ஆவியானவர் சொல்றாரு, இந்த பாவம் அந்த அம்மா கிட்ட இருக்குன்னு சொல்லி. அந்த அம்மாவுக்கு 65-70 வயசு இருக்கும், பேரப்பிள்ளைகள் இருக்காங்க. அந்த அம்மா கிட்ட அந்த பாவம் இருக்குன்னு நான் கேட்கவே முடியாது. என் வயசுக்கு அவங்க கிட்ட அப்படி கேட்கவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாவம் இருக்கு, அதனால தான் அவங்களுக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் அந்த கூட்டிட்டு வந்த மகன்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, அங்கே போய் நான் உங்கள் அம்மா கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு. அப்புறம் அந்த போன பிறகு அந்த அம்மாட்ட கேட்டேன், ஆண்டவர் ஒரு பாவத்தை சொல்றாரு, இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைகளை இந்த மாதிரி செய்த சில காரியங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா அழுகுறாங்க. அவங்க தலைமுறையாக அதை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். தலைமுறையாக அவர்கள் கருக்கலைக்கிறதை தங்களுடைய வேலையாக செய்கிறார்கள். அதில் எத்தனையோ 1000 குழந்தைகளை கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள். அது இப்போ அவங்கள தாண்டி, அவங்க பிள்ளைகளை தாண்டி அவங்க பேர பிள்ளைகள் பிடிக்குது. வீட்டுக்குள்ள எங்க போனாலும் அந்த சாபம் இருக்கு. ஆண்டவர் தலைமுறையை கவனிக்கிற தேவன், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சரி பண்றதுக்கு தேவன் விரும்புகிறார். இப்பவும் சொல்றேன், தண்டிக்க விரும்பல, சரி பண்ண விரும்புகிறார். அந்த சரி பண்ற ப்ராசஸை நம்ம தண்டனையாக எடுத்துக்கொள்ளுகிறோம். அதான் இங்க பிரச்சனை. இப்ப தகப்பன் வீட்டில இருந்து ஏன் வரக்கூடாது, அதில் உள்ள இப்போ ராகேலுக்கு பாருங்க, இவனே 2 பரிவாரம் நிறைய சம்பாரிச்சிட்டான். இவன் நல்லா சம்பாரிச்சான், கர்த்தர் இவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனாலும் ராகேலுக்கு எங்க அப்பா வீட்டில் இருக்கக்கூடிய, அதுவும் பர்டிகுலரா பாருங்க, அப்பா வீட்டுல இருந்து வேற எது எடுத்துட்டு வந்திருந்தா கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க. இது எங்க அப்பா ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த கவுனு, இது எங்க அம்மா எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்த கம்மல்னா கூட பரவாயில்ல. என்னத்தை தூக்கிட்டு வந்துருச்சு? சொரூபத்தை தூக்கிட்டு வந்துருச்சு, விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்துருச்சு. அது இப்ப எங்க இருக்குது? இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ளே இருக்கிறது, இஸ்ரவேலின் கூடாரத்துக்குள்ள இருக்கிறது. ஒரு சபை எதை வைத்திருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். உள்ள என்ன இருக்கு? வெளியே பார்க்கும்போது ஆவிக்குரிய சபை தான், வைராக்கியமான சபை தான், ஆவிக்குரியதான குடும்பம் தான், வைராக்கியம் தான். உள்ளுக்குள்ளே என்ன விக்கிரகம் இருக்கு? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எங்கே மறைந்து இருக்கிறதுன்னு பார்க்கணும். பல நேரங்களிலே கர்த்தர் தகப்பன் வீட்டிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு அனுமதிக்காததுக்கு அதுதான் காரணம். அவங்க கையிலேயோ அவங்களுடைய தாத்தாக்கள் கையிலிருந்து ரத்தப்படி தொடர்ச்சியாக இருக்கும். அது உங்களுக்கு வரக்கூடாது என்று கர்த்தர் விரும்புவார். அதுதான் கர்த்தருடைய திட்டம். அதனால சில விஷயங்களை வீட்டில் வைக்க கூடாது. அது அப்பா கொடுத்தது, அம்மா கொடுத்தது, தாத்தா கொடுத்தது, யார் சொன்னாலும் கர்த்தர் அனுமதிக்கலையே விட்டுருங்க. சில நேரத்துல உங்களுடைய சொத்துக்களை கூட என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு தெரியாமையே கூட வித்துருவாங்க. அப்பாவுடைய சொத்தை உங்களுக்கு தெரியாமையே கூட வித்துருவாங்க. உங்களை மாதிரி அவங்களே கையெழுத்து போட்டுருவாங்க, உங்களுக்கு வரவிடாம பண்ணிடுவாங்க, இதெல்லாம் செஞ்சிருவாங்க. இதெல்லாம் செய்யும் போது நீங்க என்ன நினைப்பீங்க? ஆண்டவர் ஏன் கண்டும் காணாதவரை போல இருக்கிறாரு, ஆண்டவர் ஏன் இப்படி செய்யறாரு, ஆண்டவர் எதுக்காக இந்த காரியத்தெல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் சொல்வாரு, அதை நான் உனக்கு வரவிடாம தடுத்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய சாபம் இருக்கு.
அது உன் கூடாரத்துக்குள் வரக்கூடாது. அது வரக்கூடாது என்பதற்காக தான் நான் அதை தடுத்தேன். ஏன் அதை தடுத்த தேவன் அதை விட பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது எவ்வளவு வந்துச்சோ அதை விட பெருசு தருவார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் சில நேரங்களில் அனுமதிக்காத காரியத்தை கொண்டு வராதீர்கள். போராடாதீங்க, வழக்காடாதீங்க, சண்டை போடாதீங்க. வந்தே ஆகணும்னு சொல்லுங்க, பரவாயில்ல போகட்டும். இன்னைக்கு பல கோடின்னு சொல்லுவாங்க, போகட்டும். அதை விட பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அவர் நினைச்சாருன்னா ஒரு நாள் ராத்திரியில ஒரு தேசத்தினுடையதான பொருளாதாரத்தையே மாத்தி அமைச்சிடறாராமா. சிரியா தேசத்துக்கு அடிமைப்பட்டிருந்த எருசலேமுடைய இதை ஒரே நாள் ராத்திரியில மாத்திட்டாரு பாருங்களேன். அவர் நினைச்சா ஒரு நாள் ராத்திரியில மாத்த வல்லமை உள்ளவர். ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா ஒரு ஆளை எழுப்பினாருன்னா போதும். ஒரே ஆள் வந்து ஆசீர்வாதத்தை மொத்தமா கொடுத்துட்டு போக கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் எப்பவுமே சொல்வேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் ஆசீர்வாதமா தான் வச்சிருக்கிறார். இல்லையா? நாம தான் தகப்பன் வீட்டுல இருந்து எடுத்து வச்சுப்போம். எங்க அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சு, எங்க அம்மாவுக்கு அது இருந்துச்சு, எங்க அம்மா காலத்துல நான் சொல்லுவேன், எனக்கு எங்க அப்பா காலத்துல ஒண்ணும் கிடையாது. எங்க அப்பா சூப்பரா வச்சிருக்காரு, இன்னைக்கே வச்சிருக்கிறாரு. சில நேரத்துல வந்து ஆண்டவர் வந்து நம்மளை எப்படி விரும்புறாருன்னா, நீ ஒண்ணும் கொண்டு வராத, நானே உனக்கு தரேன் எல்லாத்தையும், நானே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அவர் கை ரொம்ப பெருசு. நம்மளெல்லாம் ஆண்டவர் கொடுத்ததே பெரிய ஆசீர்வாதம். மாமனார் வீட்டுல இருந்து வரல, அப்பா வீட்டுல இருந்து வரல, அங்கிருந்து வரல, இங்க இருந்து வரல, எதையும் சொல்லாதீங்க. நம்ம அப்பா வீடு ரொம்ப பெருசு, ஆசீர்வாதமான வீடு. அங்க இருந்து ஆண்டவர் கொடுப்பாரு. நான் சொல்லுவேன், நான் வெறும் கையாய்த்தான் ஆண்டவர்கிட்ட வந்தேன். நானும் எங்க அம்மாவும் எங்க ஆண்டவரை பிடிக்கும் போது எங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் ஒருத்தர் தான் கையில் இருந்தார். இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில இன்னும் வந்த பிறகு கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வாதமாகத்தான் வச்சிருக்கிறார். அதான் சொல்லுவேன், நான் we are started from platform. லிட்ரலி எங்க வீட்டுக்கு 35 ரூபா தான் வாடகை. அதை கொடுக்கறதுக்கு வழி இருக்காது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. 1978ல 80ல 1 லிட்டர் கெரோசின் வந்து 2 ரூபாய் தான். அப்பெல்லாம் திரி ஸ்டவ் தான் இருக்கும், திரி போட்டு ஏத்துற ஸ்டவ் தான் இருக்கும். அந்த 2 ரூபா மண்ணெண்ணெய் வாங்க எங்களால முடியாது. மண்ணெண்ணெய் வாங்கிறதுக்கு இருக்காது. மறுநாள் வேலைக்கு போனாதான் அம்மாவுக்கு காசு. அந்த மாதிரி நைட்ல உட்காந்துருந்த காலம்லாம் இருக்கு. கர்த்தர் ஒரு நாளும் எங்களை கை விடவே கிடையாது. புழுதியிலிருந்து உயர்த்தி கொண்டு வந்து இது இங்க நிக்க வச்சுட்டாரு. எதுக்கு சொல்றேன்? கர்த்தர் உயர்த்தி எங்க வேணாலும் கொண்டு போய் ராஜாக்கள் மத்தியில உட்கார வைக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை கூடாரத்துக்குள் வைக்காதீங்க. கர்த்தர் ஒருவேளை அனுமதிக்கலாம் விட்டுருங்க, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, போகட்டும். அதுக்காக சண்டை போடாதீங்க. கர்த்தர் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எங்கிருந்து வேணா எப்படி வேணாலும் கர்த்தர் கொண்டு கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கு. நீங்க எந்த சொரூபத்தையும் கொண்டு மறைச்சு வைக்காதீங்க. நூதனமான காரியத்தை செய்யாதீங்க. அப்படியே சைட்ல அப்படியே ஆண்டவர்களோட நீங்க ரொம்ப நூதனமா அறிவுபூர்வமா சில காரியங்கள் செய்வாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எனக்கு ஒண்ணும் தெரியாத ஆண்டவரே கை தூக்குறது தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுங்க, ஆண்டவர் சொல்வார், சரி நீ தெரியிற வரைக்கும் செஞ்சு முடிச்சு பாரு, கடைசியில வந்து ஒரு இடத்துல நிப்ப, அங்க வந்து நான் அவனை பாத்துக்கிறேன்றாரு. நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா இதுக்கு மேல ஒண்ணும் பண்றதுக்கு வழியே இல்லை அப்படின்னு போது, ஓகே வா முடிஞ்சு போச்சா, முடிஞ்சு, சரி வா நான் கை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லுவார். நான் என்ன சொல்லுவேன்னா, அவ்வளவு தூரம் போகாம முன்னாடியே கையை பிடிச்சிருவேன் நான். அதனால நம்ம ஆண்டவருடைய கை ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவாரு. எதுக்காகனா அவருக்கு ஒரு 6000 வருஷமா ஹிஸ்டரி இருக்கு. ஆதாம்ல இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்காரு. நிறைய பையன் பாதியிலேயே ஓடிட்டான், நிறைய பையன் ஏமாத்திட்டான். அதனால ஆண்டவர் பார்ப்பாரு, இவன் நிக்கிறானா நிக்கலையான்னு கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பாரு, அவ்வளவுதான். சோதனை இல்லாம யாருக்கும் இல்லை. ஆபிரகாமையே சோதித்து பார்த்தாருன்னு வசனத்துல சொல்லுது. ஈசாக்க சொல்லுவாரு, இந்த தேசத்தை விட்டு எங்கும் போகாமல் இங்கேயே இரு அப்படின்பாரு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோதனை வைப்பாரு. அந்த சோதனையில மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் கொடுக்கறத தாங்க முடியாது உங்களால. அவ்வளவு தந்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். போதுங்கிற அளவுக்கு தருவார். நான் சொல்றேன், நான் வந்து தேவனுக்கு முன்பாக நின்று தேவனுக்காக சாட்சி சொல்லுகிறேன். கர்த்தர் அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா போதுங்கிற அளவுக்கு தான் கொடுப்பாரே ஒழிய பத்தாதுங்கிற அளவுக்கு தரவே மாட்டார். அல்லேலூயா. முதலாவது, ராகேல் வழியிலேயே மடிந்து போனதுக்கு காரணம் தன் தகப்பன் வீட்டிலிருந்து திருடப்பட்டதான சொரூபம். அது கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படவில்லை. லேயாள் வந்து எப்படிப்பட்டவனோ, தகப்பன் விரும்பினானோ இல்லையோ, யோசிச்சு பாருங்க. தகப்பனும் அவளை வந்து பெருசா கனப்படுத்தல. நான் லேயாளை நினைச்சு ரொம்ப யோசிப்பேன். என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமானது கல்யாணம் தான் இல்லையா? இந்த கல்யாணத்துல திடீர்னு அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, அம்மா இன்னைக்கு நைட்டு நீ போய் யாக்கோபோட கூட போயிடு. என்னப்பா சொல்றீங்க? யாருக்கும் தெரியாம போயிடு. இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கொடுமை. ராகேலுக்கு கல்யாணம் தடபுடலா நடக்குது, ஆனால் லேயாளை அனுப்பி விடுறாரு. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு தகப்பன் காலையில எழுந்திரிச்சதுல இருந்து வெறுக்கக்கூடியதான கணவன். இந்த 2 பேருக்கு நடுவுல ஒரு பெண் வாழ்நாள் எல்லாம் யாருக்குமே பிடிக்காத கூச்சக்கண்ணின்னு சொல்லி அவளுக்கு வசனம் சொல்லுது.
ஆனால் இப்படிப்பட்டவளைத்தான் கர்த்தர் நினைத்தருளினார்னு. இவதான் நியாயமா என்ன பண்ணோம்? எங்க அப்பா வீட்டுல இருந்து எதையாவது திருடிட்டு வரணும். எங்க அப்பா தான் ஒண்ணும் எனக்கு செய்யல. கணவனுக்கும் என் மேல பிரியம் இல்லை. நானா என்னை காப்பாத்திக்கிட்டா தான் உண்டுன்னு ஏதாவது கொண்டு வந்திருக்கணும். ஆனா அவன் எப்படி வரா தெரியுமா? அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் பின்தொடர்கிறேன். நான் அவனை நம்பி வந்துட்டேன், அவ்வளவுதான். இனி என் வாழ்க்கை முழுக்க யாக்கோபு தான். அவன் சம்பாதிக்கிறது தான் எனக்கு சம்பாத்தியம். எங்க அப்பா சம்பாத்தியம் இல்லை. அந்த தீர்மானம் அதான் வசனம் சொல்லுது. லாபான் லேயாளுடைய கூடாரத்துக்குள் போய் பார்த்தான், ஒன்றும் இல்லை. அவன் வீட்டுல இருந்து ஒரு துரும்பு கூட கொண்டு வரல. அவன் ஆண்டவர் அருமையான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம அந்த குடும்பத்தோடு கூட போயிருந்தோம். எந்த குடும்பம் பர்ஃபெக்ட்லாம் கிடையாதுங்க. தி பர்ஃபெக்ட் குடும்பம்னு ஒரு உலகத்துல கிடையவே கிடையாது. ஏதாவது ஒண்ணு இருக்கதான் செய்யும். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓடிடணும். ஏன்னா உலகத்துல நிறைய பிரச்சனைகள் குடும்பங்கள்ல இருக்கு. அதுக்காக குடும்பத்தை பிரிஞ்சு போறது அதெல்லாம் இருக்கவே கூடாது. கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் நல்லவர், அவ்வளவுதான். சிலதெல்லாம் அது இருக்காது. அது உடனே பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இது எதுவுமே கஷ்டம், வசனத்தின்படி ரொம்ப கஷ்டம். கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு, வந்துட்டீங்களா, தகப்பன் வீட்டை திரும்பி பார்க்க கூடாது. அதோட அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க வந்த இடம் தான் உங்க குடும்பம். அதை கட்டி எழுப்பி நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா உங்க அப்பா வீடு தான் உங்க குடும்பம் நினைச்சுக்கிறீங்க. கிடையாது, இதுதான் உங்க குடும்பம். இதை கட்டி எழுப்பி இந்த குடும்பத்துக்கு நீங்கள் தலைமையாக இருந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கி அவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்திட்டு நீங்க போறீங்க பாருங்க. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு மேல் வைத்ததான திட்டம். அல்லேலூயா. நிறைய பேர் என்னன்னா அப்படியே திரும்பி அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடுறது, அப்படி போறது, டிவோர்ஸ் பண்றது, அதை பண்றது. இவங்க எல்லாம் கிறிஸ்துவின் திட்டத்துக்கு லாய்க்கு இல்லாதவங்க. கூடுமான வரைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். தகப்பன் வீட்டிலிருந்து எந்த சுரூபமும் உள்ளே வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரெண்டாவது, லேயாள் போனால் ராகேல் போகவில்லை. ஏன்? வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இப்போ பிள்ளை பெறணும்னா வருத்தம் வரணுமா, பொறாமை வரணுமா? எனக்கு பிள்ளை இல்லையேன்னு. இப்ப அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை, அவளுடைய நாச்சியாருக்கு பிள்ளை இருக்கு இல்லையா? இப்போ அவங்க மேல அண்ணாள் பொறாமை கொண்டாங்களா இல்ல வருத்தப்பட்டு அழுதாங்களா? தன்னுடைய நிலைமையை குறிச்சு தானே அவங்க என்ன செஞ்சாங்க? வருத்தப்பட்டு அழுதாங்க. ஐயோ எனக்கு பிள்ளை இல்லையாண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையை கொடு. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, கரெக்டா இருக்கும் வசனம். கண்டு இவளுக்கு பிரச்சனை என்னன்னா, எனக்கு பிறக்கலைங்கிறத விட அவளுக்கு பிறந்துச்சேங்கிறதான் பிரச்சனை. இப்ப பிரச்சனை என்ன? எனக்கு பிறக்கல பரவாயில்ல, ஆனா அவளுக்கு ஏன் பிறந்துச்சு? அவளுக்கும் பிறக்காம இருந்தா பரவாயில்ல, ஒரு ப்ராப்ளம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, சொல்லுவாங்க எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணாவது போகணும். எந்த சபை பரலோகத்துக்கு போகாது தெரியுமா? வழியிலே மடிந்து போகும் தெரியுமா? இந்த பொறாமை கொள்ளுகிற சபை. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து பொறாமை கொள்றது, அந்த சக விசுவாசியை பார்த்து பொறாமை கொள்றது, சக ஊழியர்களை பார்த்து பொறாமை கொள்றது. ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு தேவனுக்கு காரணம் இருக்கு. ஏன் ஆசீர்வதிக்கிறாருங்கிறது கர்த்தர் தான் தெரியும். நம்மளை ஏன் ஆசீர்வதிக்கலன்னு தான் கேட்கணுமே ஒழிய ஏன் அவனை ஆசீர்வதிச்சீங்கன்னு கேட்கக்கூடாது. இன்னைக்கு இதுதான் இங்க பிரச்சனை. என்ன பிரச்சனை? அடுத்தவன் மேல வரானா இவனுக்கு பொறுக்க மாட்டேங்குது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த பொறாமைப்படுகிறவர்கள் முன்னேறினதாக சரித்திரமே கிடையாது. முன்னேறவே மாட்டாங்க, எக்காரணம் கொண்டு முன்னேற மாட்டாங்க. உங்க அழிவுக்கு மிக முக்கியமான குணாதிசயங்களில் ஒன்று பொறாமை. பொறாமை விட்டு கொள்ளவே கொள்ளாதீங்க. பாருங்க, நான் எப்பவும் சொல்வேன், சவுல் இருக்கிறான் இல்லையா, சவுல் மாதிரி ஒரு நல்ல ராஜாவை நீங்க பார்க்கவே முடியாது. சவுலுகிட்ட இருக்கிற நல்ல குணாதிசயங்கள் எடுத்து பாருங்க. அவன் தாவீதை பார்க்குற வரைக்கும் அவங்ககிட்ட இருந்தது எல்லாமே நல்ல குணாதிசயம். சாமுவேலை பார்க்க போகும்போது அவன் சொல்லுவான், ஒரு தேவ மனுஷனை வெறுங்கையாய் சந்திப்பது எப்படின்னு கேட்பான். இன்னைக்கு இருக்கிற விசுவாசிக்கு இல்லாத குணம் அது. நிறைய விசுவாசிகளுக்கு இல்லாத குணம் அவங்ககிட்ட இருக்கு. அவன் சொல்றான், நம்ம தேவ மனுஷனை பார்க்க போறோம்பா, வெறுங்கையா போறது எப்படிப்பா, ஏதாவது கொண்டு போடுவேன், எப்படி ஒரு தாட் அவனுக்கு இருக்கு பாருங்க. அடுத்து ராஜாவாகும் பொழுது சாமுவேல் சொல்லுவாரு, நீ எதை சொல்லணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. ஆண்டவர் சொல்றபடி செய். அவன் ராஜாவாகிற விஷயத்தை ஒருத்தர்கிட்டையும் சொல்ல மாட்டான். ஏன்னா கரெக்டா நிதானித்து மனசுல வச்சுக்கிட்டான்னு வசனம் சொல்லும். அவன் அதை ஒருத்தர்கிட்டையும் சொல்லவில்லை. அதை தாண்டி அவன் ராஜாவை ஆயிடுவான். ஆகிற அன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் அவனை எதிர்க்கும். இவன் ஜெயிச்சு வந்த உடனே ஒரு குரூப் சொல்லும், உன்னை எதிர்த்தவங்க எல்லாம் கொண்டு போட்டுடலான்னு. அவன் சொல்லுவான், இன்று கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்ட நாள், இன்று யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லும். எவ்வளவு நல்ல குணம் அவன்கிட்ட இருந்துச்சு தெரியுமா? ஆனால் அவனை அழிவுக்கு அத்தனைக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருந்துச்சு, தாவீதின் மேல் பொறாமை கொண்டு.
இந்த பொறாமை வீழ்ச்சியினுடைய காரியம். யாரை பார்த்தும் பொறாமை கொள்ளாதீங்க. ஏதாவது ஒரு இடத்துல உங்களை கூட்டு போய் ஃப்ரெண்டு உங்களை கூட்டு காட்டுறானா சந்தோஷப்படுங்க. அதை பார்த்து ஒரு வண்டி வாங்கிட்டேன்றானா சந்தோஷப்படுங்க. உடனே இவெல்லாம் வண்டி வாங்கிட்டான், எவ்வளோ பெரிய வண்டி, நல்ல காசா இருக்குமா? இவரு கேட்பாரு, அவன் உன்னை எது கூப்பிட்டா? நீ ஆசீர்வதிப்பேன்னு நினச்சி கூப்பிட்டா. பல நேரங்களிலே இந்த வன்கண்கள் என்பது இருக்கு. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் ஸ்டேட்டஸ்ல போடுறா, அதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படி செய்விய? அநேகருடைய பொறாமைக்கு அது காரணமாக இருக்கிறது. கர்த்தர் கொடுக்குறாரா, ஆசீர்வதிக்கிறவர், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுவே கர்த்தரை தெரியப்படுத்துகிற நாள் வரும்போது தெரியப்படுத்துவார், எல்லாருக்கும் தெரியணும். அதுக்கப்புறம் யாரும் எதுவுமே செய்ய முடியாது, கர்த்தர் உயர்த்திடுவாரு. அதே மாதிரி உங்க விசுவாசிகளுக்கு சொல்றேன், பொறாமை குணம் உங்களுக்கு நல்லது அல்ல. ஏதாவது ஒண்ணு யாரையாவது, குறிப்பா சக சகோதரி சகோதரனை விசுவாசிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா, சந்தோஷப்படுங்க. ஐயோ, என் கூட இருக்கிற சகோதரன் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்க. இருதயம் நிறைஞ்சு ஆசீர்வதிக்கணும். அது உங்க ஆசீர்வாதத்துக்கு வழியாக இருக்கும். அதையுமே கர்த்தர் பார்ப்பார். நீ எந்த அளவுக்கு என்ன செய்றீங்க, அவங்கள ஆசீர்வதிக்கிறீங்கன்னு பாக்குறாரு. இருதயத்தை தான் கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் முகத்தை பார்க்க மாட்டார். சிலர்லாம் முகத்துல ஒண்ணுமே தெரியாது, அப்படியே உள்ளுக்குள்ள நினைச்சிட்டே இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எதையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய தேவை என்ன என்பதை நம்முடைய பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அதனால அவர் ஏற்ற நேரத்துல எல்லாத்தையும் கொடுக்க தேவன். அதே நேரத்துல உங்களுடைய சக சகோதரனோ யாரோ ஒருத்தர் நல்லா மேல வரும்போது உடனே அவரை பார்த்து என்ன பண்ணாதீங்க, பொறாமை கொள்ளாதீங்க. அவரை பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகுறது, என்னடா மேல வந்துட்டானே. இது எங்க ஆரம்பிக்குதுன்னா ஸ்கூல்லயே ஆரம்பிக்குது. நம்ம நல்லா எழுதுறோம், பக்கத்துல இருக்கிறவங்க சுமாரா எழுதுவோம், ஆனா அவனுக்கு மார்க் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? உடனே நம்மளுக்கு சம்மட்டு அங்க ஆரம்பிக்குது கோவம். அப்படியே ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து எங்க கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போய், கணவன் வீட்டுக்கு போய் யாராவது பக்கத்து வீட்டுக்காரன் பைக் வாங்கினா வீட்டுக்காரன் திட்டுறது, உங்களுக்கு பொழைக்கவே தெரிலப்பா, உங்களை விட சின்ன வேலையில் இருக்கிறாரு, அவரு பைக் வாங்கி நல்லா போய்கிட்டு இருக்காரு, நீங்க இன்னும் இப்படி இருக்கீங்க. அவன் கடன்ல வாங்கி இஎம்ஐல ஓடிட்டு இருக்கான், நம்ம நிம்மதியா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறோம். இதுல எது நல்லது? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அடுத்தவன் மேல என்ன செய்யாதீங்க, அவன் அப்படி ஆயிட்டான், இவன் வளர்ந்துட்டான், அவன் அதுக்குள்ளேயே சீக்கிரம் வளர்ந்துட்டான், நம்ம இன்னும் இப்படியே இருக்கிறோமே. அது தென்னை மரம் அப்படிதான் வேகமா மேல வளரும். நம்ம மாமரம் நம்ம இப்படித்தான் வளரணும். அது வளர்றதை பார்த்து நீங்க என்ன ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு அகலம் வச்சிருக்காரு, ஒரு உயரம் வச்சிருக்காரு. மாமரம் தென்னை மரத்தை பார்த்து என்ன ஆகக்கூடாது, புறமா வரக்கூடாது. நீ மட்டும் இவ்வளவு உயரமா போயிட்டிய அப்படின்னு மாமரம் தென்னை மரம் சொல்லும், உனக்கு என்ன கவலை, என் மேல ஏறி வந்து பறிக்கிறதுக்குள்ள எனக்கு எத்தனை வாட்டி குத்தி குத்தி மேல ஏறான் தெரியுமா, உன்னை எவனா அப்படி குத்துறானா நின்ன இடத்துல பறிச்சுட்டு போயிடலாம்ல. என்னை யோசிச்சு பாரு, மேல ஏறி வந்து அவ்வளவு ஆத்திரத்துல வெட்டுவான் என்ன, டொம்முன்னு. எதுக்கு? அவனை ஏறி வர போவோம், அவளை வெட்டுவான். நீ என்ன நல்லா இருக்கு, கீழே இருக்கிற, அப்படியே கையில இருந்தே பறிச்சுட்டு போயிடுறான். ஒவ்வொன்றுத்துக்கும் அட்வான்டேஜ் இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஒருத்தர் தென்னை மரம், ஒருத்தர் மாமரம்னா விட்டுருணும். அது தென்னை மரமா வச்சிருக்கிறாரு போல, அது வசனமா போகுது. எனக்கு மாமரம் என்ன அகலமா வச்சிருக்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தல அப்படின்ட்டு போயிடணும். கவனிச்சுக்கொள்ளுங்க, யாருக்கு ஆண்டவர் எதை ஆசீர்வதிக்கிறாரோ அது அவர்களுக்கு. அவனுக்கு சுருட்ட முடி கொடுத்தா அவனுக்கு சுருட்ட முடி, இவனுக்கு கோர முடி கொடுத்தா அது கோர முடி, அவன் சிவப்பு அந்த சிவப்பு, கருப்பு அந்த கருப்பு, மாநிறம் அந்த மாநிறம், இருந்துட்டு போட்டோம். பொறாமப்படாதீங்க, அது உங்களை வழியிலே கொன்று போடும். பொறாமப்பட்டதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பொறாமைப்பட்டதனுடைய விளைவு வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 4-5-6 வாசிங்க. அவனுக்கு தன் வேலைக்காரியாகிய பில்காளை மனைவியாக கொடுத்தாள். அப்படியே யாக்கோபு அவளைச் சேர்ந்தான். பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். யார் பிறந்தது? அவசரப்பட்டு பொறாமை கொண்டு கர்த்தர் கொடுக்காத பிள்ளைய ராகேல் தேடினதனுடைய விளைவு. பிறந்தது யாரு? தான். யார் தெரியுமா? தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தைப் போலவும் பாதையில் இருக்கிற விரியனைப் போலவும் இருப்பான். இது யார் தெரியுமா? எதை பத்தின தீர்க்க தரிசனம் தெரியுமா? கடைசி காலத்தை பத்தின தீர்க்க தரிசனம். 49:1 வாசிங்க. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். இது கடைசி காலத்தை பத்தினதான ப்ராபசி. அதுல தான் கோத்திரம் கடைசி காலத்துல என்னவா மாறிடும்? வழியில் கிடக்கும் விரியனாக மாறிடும். இது யார் தெரியுமா? அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறதான வார்த்தை. குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர் யாருன்னா 19ஆம் அதிகாரத்துல இயேசுதான் குதிரையின் மேல் ஏறி வருகிறவர். அவரை மல்லாக்க விழும்படி அவர் குதிங்காலை கடிப்பான்னு இருக்கு. அப்போ அந்தி கிறிஸ்துவின் கோத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக நிற்கக்கூடியதை அது குறிக்கிறது.
அவசரப்பட்டு நீங்கள் தேடுகிற எந்த ஒரு காரியமும் தான் கோத்திரத்தை கொண்டு வந்து விடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வைக்கிறாரா, அது வரும். எப்படிங்க வருமா? ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க. ஆதியாகமம் 30:22-23 வாசிங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். அவர் ராகேலுக்குன்னு ஒரு காலம் இருந்திருக்கு. கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ராகேலுக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. அந்த காலம் வரைக்கும் நீங்கள் என்னவா இருக்கணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். இந்த அவசரப்பட்டு குறுக்கால பண்ற வேலை இருக்குல்ல, அது தான் கோத்திரத்தை கொண்டு வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. பிள்ளை கர்த்தரால் வரும் சுதந்திரம். தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் இன்னும் ஜீவனோடு கூட தான் இருக்கிறார். இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். கர்த்தர் ஜீவனை உண்டாக்க வல்லமை உள்ளவர். நம்ம ஆண்டவர்கிட்ட செலவு கிடையாது, வலி கிடையாது. காத்திருக்குதல் மட்டும்தான் வெயிட்டிங் தான், வெயிட்டிங் பீரியட். ஆனா நீங்க அர்ஜென்ட்டா தேவைப்படும் ராகேல் மாதிரி. அப்ப நேரா நீங்க வேலைக்காரிக்கிட்ட இந்த காரியங்கள் வரும். யார் பிறப்பா தெரியுமா? தான் கோத்திரம் பிறக்கும். கர்த்தர் உங்களுக்குன்னு வச்ச நேரம் வரைக்கும் காத்திருங்கள். அது வியாபாரமா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அல்லது குழந்தையாக இருக்கட்டும், எது ஒன்றுனாலும் கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை என்னுடைய லைஃப்ல இருந்து சொல்றேன். காத்திருக்கிறதுல ஒரு நன்மை இருக்கிறது. காத்திருக்கிறதுல ஒரு நன்மை இருக்கு. என்ன? நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் அது கிடைக்காது, அவ்வளவுதானே ஒழிய. ஆனால் தேவன் நியமித்த நேரத்தில் அது கண்டிப்பாக கிடைக்கும். அது வரும். ஆனா காத்திருக்கிறதெல்லாம் நம்மகிட்ட ஆண்டவர் கேட்கறது. அதுல உங்களுக்கு என்ன நஷ்டம்? காத்திருக்கிறதுல என்ன நஷ்டம்? என்ன? எல்லாரும் முன்னேறாம மேல போறாங்க அப்படிதானே இருக்கும். நம்ம காத்திருக்கிறோம், அவ்வளவுதானே. கர்த்தர் சொல்லி காத்திருக்கும் போது ஏற்ற சமயத்துல கர்த்தர் அதை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க அவசரப்பட்டு சிலர்லாம் பாருங்க, கர்த்தர் ஒரு வேலையை உங்களுக்கு கொடுக்குறாருன்னு சொன்னா அவர் வேலை வச்சிருப்பார். அந்த வேலைக்கு வரைக்கும் கர்த்தர் இவனை அமைதியா இருக்க சொல்வார். அமைதியா தானே இருக்க சொன்னாரு. இவனால அமைதியா மட்டும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. உடனே ஒரு ஏஜென்ட்டை பார்க்கறது, அவர் 10 லட்சம்ன்றது, உடனே ஜெபம் பண்ணி கொடுக்கறது. அதான் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணி கொடுக்கறது? ஜெபம் பண்ணி கொடுக்கறது. ஏஜென்ட் 10ஓட எஸ்கேப் பார்க்கறது. அப்புறம் பாஸ்டர்கிட்ட சொல்றது, பாஸ்டர் தேவ சித்தமா இருந்து ஜெபம் பண்ணி தான் கொடுத்தோம். ஆண்டவர் சொன்னார் அவங்ககிட்ட ஏஜென்ட்டை 10 லட்சம் கொடுக்க சொல்லல. தேவன் நஷ்டத்தை உண்டாக்கவே மாட்டார். தேவன் அப்படி செய்கிற தேவனே கிடையாது. ஏற்ற நேரம் வரும், காத்திருங்க. கொண்டு கையில கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சும்மா தான் இருக்க சொன்னாரு. அது வரைக்கும் நல்லா ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, ஊழியம் பண்ணுங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருங்க. எத்தனை நாளைக்கு நான் சும்மா இருக்கிறது? நீங்க செய்யற முயற்சியை செஞ்சுட்டே இருங்க. போயிட்டு தேவ சித்தம் இல்லாத இடத்துல தலையை கொடுத்துடாதீங்க. அங்க பண்றேன் இதை பண்றேன்னு போயிடாதீங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணாதீங்க. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவனே கிடையாது. நம்ம ஆண்டவர் எதையும் ஏற்ற நேரத்தில் சுமூகமாய் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன கொஞ்சம் காத்திருக்க சொல்வாரு. அது ஒரு 5 வருஷமா இருக்கும், 2 வருஷமா இருக்கும், 3 வருஷமா இருக்கும். அவர் பார்வைக்கு அதெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் மாதிரி. அப்படி இருக்கும்போது ஏன் அதுக்கு நீங்க போய் அப்படியே அவசரப்பட்டு பரபரன்னு சில ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா உடனே முடிக்கணும். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது மிக முக்கியமான அதுதான். பரபரன்னு வேலை பார்க்காத, பொறுமையா இரு, எல்லாமே நானே உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். பொறுமையா தான் இருக்கிறோம், எதுவும் செய்ய மாட்டோம். அதாவது ஊழியம் மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம். வீட்டை சோம்பேறியா இருக்கிறது அர்த்தம் இல்லை. ஆண்டவருக்கு அதுவும் பிடிக்காது, சோம்பேறியும் கர்த்தருக்கு பிடிக்காது. இருக்கியா எழுந்திரிச்சு போய் கர்த்தருக்கு ஏதாவது செஞ்சுட்டு இருக்கணும். வேலை இல்லாட்டி அவருக்காக ஏதாவது ஊழியமாவது பண்ணணும். மற்ற நேரத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. 2வது, ராகேல் வழியில மடிந்து போனதுக்கு காரணம் பொறாமை. 3வது ஒரு காரியம் இருக்கு, நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க 30ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயீம் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயீம் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்றாள். அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்பகாரியமா? என் குமாரனுடைய தூதாயீம் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றாள். அதற்கு ராகேல், உன் குமாரனுடைய தூதாயீம் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோடே சயனிக்கட்டும் என்றாள். இது 3வது. தூதாயீம் கனி அப்படின்னா அது ஒரு மிக முக்கியமானது, ப்ரீஷியஸ். குமாரனுடைய தூதாயீம் கனி. ஆனால் கவனிங்க, அந்த தூதாயீம் கனிக்காக தன் மணவாளனை விட்டுக் கொடுக்கிற சபை. உலகத்துல ஒரு நல்ல மேன்மை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்துக்காக யாரையும் விட்டு கொடுத்துடுறாவ? தன் மணவாளனை விட்டு கொடுக்கிற சபை. இன்னைக்கு சபை அப்படிதான் இருக்கு. இயேசுவுக்காக எல்லாத்தையும் விட்டவர்கள் தான் ஒரு காலத்துல இருந்தாங்க. கிறிஸ்துவுக்காய்
இழந்தவர் எவரும் தரித்திரரானது இல்லை. கிறிஸ்துவுக்காக இழந்தவங்க தான் பைபிள் முழுக்க இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உலகத்துக்காக கிறிஸ்துவை விற்கிற சபைகள் தான் அதிகம். கிறிஸ்துவையினுடைய வசனத்தை விட்டு வெளியே போறது, உபதேசத்தை விட்டு வெளியே போறது, கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவுக்கு விரோதமாக காரியங்களில் ஈடுபடுறது. எதுக்காகனா உலக ஆசீர்வாதத்துக்காக. இன்னைக்கு சபைகள்ல இருக்கிற உபதேசங்களும் சபைகள் நடக்கிற முறைமைகளையும் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 70-80% அகைன்ஸ்ட் பைபிள், வேதத்துக்கு புறம்பானது. இங்க நடக்கிற ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்க நடக்கக்கூடிய சடங்காச்சார காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிள்ல உள்ளதே கிடையாது. எதுக்காக இது நடக்குது? உதாரணமா இன்னைக்கு ஆராதனைகள் எப்படி மாறிடுச்சு உங்களுக்கு தெரிஞ்சபடிதான். ஆராதனை எப்படி மாறிடுச்சு? ஆவியோடும் உண்மையோடும் இருக்க வேண்டிய ஆராதனை ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் மாறிடுச்சு, உலக பிரகாரமாக மாறிடுச்சு. இன்னைக்கு சபையினுடைய உபதேசங்கள், நீங்க எந்த ஒரு கன்வென்ஷனோ எந்த ஒரு பாட்டோ எடுங்க, பரலோகத்தை நோக்கி தான் அது இருக்கும், பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ற மாதிரி தான் இருக்கும். உலக மேன்மைக்கான பாட்டுகள் இருக்கவே இருக்காது. அதாவது நான் சொல்றது வேதநாயகர் சாஸ்திரியார் ஐயா காலத்துல இருந்து நான் சொல்றேன். நான் கேட்ட வரைக்கும் பாடல்களை கேட்டது, செய்திகளை கேட்டதை சொல்றேன். அவங்க காலத்துல இருந்து நமக்கு தெரிஞ்ச சாரண்டா ரோஜம்மாவா இருக்கட்டும், அல்லது இப்ப இருக்கிற ஃபாதர் பெர்க்மன்ஸ் காலமாக இருக்கட்டும், அல்லது நமக்கு சொல்லி கொடுத்ததான பாஸ்டர் சார்ல்ஸ் சாரோனாக இருக்கட்டும், இல்ல இவங்க எல்லா காலத்திலும் பாருங்க உலக ஆசீர்வாதத்துக்கான மெசேஜே இருக்காது. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறத பத்தி, பரலோகத்துக்கு போறதை பத்தி, அவங்க ஹெவனுக்கு நம்ம போகும்போது இங்கே எப்படி வாழணுங்கிறத பத்தி இப்படிதான் இருக்கும். இன்னைக்கு உலக ஆசீர்வாதத்தை ஃபோக்கஸ் பண்ணி கிறிஸ்துவின் உபதேசத்தை பின்னுக்கு தள்ளுகக்கூடியதானவர்கள். இவங்கெல்லாம் யாருன்னா தூதாயும் நறுக்கணிக்காக மணவாளனை விட்டு கொடுக்கிறவர்கள். இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. கடைசி காலங்களிலே தங்களுக்கு ஆசை இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டபடி இன்னைக்கு அப்படிதான் இருக்கு சபை. உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்துவுக்காக எதை வேணாலும் இழக்கலாம், ஆனா எதுக்காகவும் கிறிஸ்துவை இழந்து விட மட்டும் கூடவே கூடாது. அவ்வளவுதான். நான் எங்க காலத்துல நான் போன போது சபைக்கு விசுவாசியா 30 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது நாங்கள் கடை வச்சிருந்தோம். கடை வச்சிருக்கிற காலத்துல எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் கடை. காலையில நல்ல பிஸ்னஸ் நடக்கும். ஒரு நாள் ஆவியானவர் என்கிட்ட சபையில பேசும்போது சாயங்காலம் தான் போவேன், காலையில போக மாட்டேன். பிஸ்னஸ்லாம் முடிச்சுட்டு மதியானத்துக்கு மேலே குளிச்சுட்டு சாயங்காலம் தான் போவேன். அப்போ ஆவியானவர் என்கிட்ட உணர்த்தினாரு, நீ ஆராதனைக்கு வராம அந்த நாளில் வியாபாரத்தில் இருக்கிறது சரியில்லை. அப்போ நான் சொன்னேன், காலையில் நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னேன் எங்கள் வீட்டில். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, பைத்தியகாரத்தனமான ஒரு முடிவு எடுக்கிற நீ, இப்படி சபைக்கு நீ போனீன்னா பிஸ்னஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டல்லாகி எல்லாம் அழிஞ்சு போயிடும், உன்னை ஏமாத்திடுவாங்க. நான் ஆனால் ஆவியானவர் டிசிஷன் எடுக்க வச்சார் ஸ்ட்ராங்காக. இல்லை நான் சபைக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே சர்ச்சுக்கு போயிடுவேன். எங்களுக்கு 8:30 மணிக்கு ஆராதனை இருந்துச்சு. 8:30 போய் 11:30 தான் முடியும். பிஸ்னஸுமே 8:30 போய் 11:30 தான் முடியும். ஸ்ட்ராங் நல்ல பிஸ்னஸ். கரெக்டாக போயிடுவேன் ஆராதனைக்கு. அப்போ நான் கொஞ்ச நாள் அப்படியே எல்லாரும் திட்டினாங்க. பிஸ்னஸை கொஞ்சம் டல்லாக ஆகிற தான் இருந்துச்சு. நீ இல்லை, நீ இருந்திருந்தா அப்படி பண்ணியிருக்கலாம், நீ இருந்தால் அது கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், நீ இல்லாததுனால இதெல்லாம் போச்சு அப்படின்லாம் திட்டினாங்க. ஆனாலும் அந்த டிசிஷன்லேருந்து மாறாதபடி ஆவியானவர் பார்த்துக்கிட்டார். நான் சொல்லுவேன், அந்த கொஞ்சம் தான் அது சின்ன பிரதிஷ்டை தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் வியாபாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார், பின்னாடி என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். நான் ஒரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனதுனால என் பிஸ்னஸ் தொலைஞ்சு போச்சு நான் சொல்லவே மாட்டேன். அது நல்லபடியாகத்தான் நடந்தது. கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிச்சார். இப்போவும் நான் சொல்லுவேன், கிறிஸ்துவா வேற ஏதாவது டிசிஷன் வரும்போது கிறிஸ்து தான் முடிவெடுக்கணும், வேற எதுவுமே கிடையாது. ஆரம்பத்துல இருந்து இது இருக்கும். ஆண்டவர் கேட்பார், ஜீவ விருட்சமா நன்மை தீமை அறியத்தக்க கனியா? ஜீவ விருட்சம்னா இயேசு, நித்திய ஜீவன். இயேசுவா உலகமா அப்படின்னா அவங்க உலகம் முடிவெடுத்தாங்க, மரணம் வந்துருச்சு. இப்போ ஆபிரகாம்கிட்ட கேட்டாரு, உன் பையனா நானா? ஆபிரகாம் முடிவெடுக்கிறான், நீங்க தான் வேணும் ஆண்டவரே, என் பையன் இல்லை. இப்ப ஈசாக்கு என்ன நினைச்சிருப்பாரு? கத்திய ஆபிரகாம் ஓங்கின உடனே ஈசாக்கு என்ன நினைச்சிருப்பாரு? ஈசாக்கு இந்த விஷயம் தெரியாது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருலாம் தெரியாது. ஆபிரகாம் கூப்பிட்டு போய் 12 வயசு பையன் படுக்க வச்சுட்டாரு. படுக்க வச்சு கத்தியை ஓங்கிட்டாரு. ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆபிரகாம் யாரு? கொலகாரன். அப்பா காலங்கத்தால கழுத மேல கூட்டிட்டு வந்தது இதுக்குதான் போல. அம்மா கிட்ட சொல்லாம கொள்ளாம நம்மளை கூட்டிட்டு வந்துட்டாப்ல. ஏதோ அப்பா ஜாலியா டூர் கூட்டு போறன்னு வந்தா படுக்க வச்சு கத்தியா ஓங்குறாயா அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆமா, உண்மை.
சில நேரத்துல நாம் நீதிமான்களாக தேவனுக்கு சில காரியங்கள் செய்யும் போது உலகத்துக்கு நாம் பைத்தியம் எனப்படுவோம். உலகம் நம்மளை புரிஞ்சுக்காது. உலகம் நம்மளை கொலகாரன்னு சொல்லும், அன்பில்லாதவன் சொல்லும். சரி போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உலகமா கிறிஸ்துவா என்றால் கிறிஸ்து தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவ்வளவுதான். இயேசுவா, உலகத்துல இருக்க எதுவா, எது வேணாலும் இருக்கட்டும், ஒரே முடிவு தான். யோசிச்சு பாருங்க, நமக்காக அவரையே தந்துட்டாராம். நாம அவருக்காக நம்மளை தரக்கூடாதா? பல நேரங்களில் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா? தூதாயும் நற்கனி. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏதாவது ஒரு முக்கியமான யாராவது ஒருத்தர் பிசினஸ் அப்படின்னா, சரி அடுத்த வாரம் போய்க்கலாம், சாயங்காலம் போய்க்கலாம், ஆராதனை கட்டு, அவ்வளவுதான். உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்கு என்ற வைராக்கியம் பாராட்டுங்க. எதுக்காகவும் இப்ப லேயால பாருங்க, அப்படியே ஆப்போசிட் பாருங்க. தூதாயும் நற்கனி கொண்டு வந்து கொடுத்தது யார் தெரியுமா? ரூபன், குமாரனுடைய தூதாயும் நற்கனி. அந்த தூதாயும் நற்கனியை கொடுத்து அவ யார வாங்குறா? மணவாளனை வாங்குறா. அதான் ஆசீர்வாதம். எதை வேணாலும் கொடுத்து என் மணவாளனை வாங்கிக் கொள்வேன். உலகத்தில் இருக்கிற மேன்மைகள் எனக்கு முக்கியம் அல்ல. இயேசுகிட்ட வந்து கேட்குறாங்க, உலகத்தினுடைய ராஜ்யங்கள் மகிமை எல்லாத்தையும் கொண்டு வந்து பிசாசு காட்டிட்டான். கொடுத்துட்டு அவனே சொல்றான், ஜனங்களா நானா? ஏன் சொல்லிட்டாரு, அப்பால இப்போ சாத்தானேன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. ஏன்? இந்த ராஜ்யம் எல்லாவற்றை விட என் தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பதே எனக்கு மேன்மையாக இருக்கிறது. அதனால சொல்ல, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே என்ன செய்வாயாக? ஆராதனை செய்வாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இன்னைக்கு கடைசி காலத்துல உலகத்துல இருக்கிறத ஆதாயம் பண்றதுக்காக கிறிஸ்துவை பலி கொடுக்கிற கூட்டம், உலகத்தை ஆதாயம் பண்ணுவதற்காக குமாரனை இழந்து கொடுக்கிற கூட்டம். எது வேணாலும், இங்க ஒரு தீர்மானம் ஒன்னிக்கொண்டு எடுங்க, எது வேணாலும் நான் செய்வேன், ஆனால் கிறிஸ்துவுக்காக எதையும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் கிறிஸ்துவையே முதன்மைப்படுத்துவேன். அதான் ஆபிரகாமுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஆரம்பிக்கும் போது ஆபிரகாம்கிட்ட கேட்பாரு 12:1 ஆதியாகமத்துல, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு வா அப்படிம்பாரு. அப்பாவை விட்டுட்டு வந்துட்டான். சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்கிறாரு 22:1, நீ உன் பையனை எனக்கு தருவாயா? அப்பாவை விட்ட நீ பையனையும் விடுவாயான்னு கேட்கிறாரு. ஆரம்பிக்கும் போது எனக்காக அப்பாவை விட்ட, முடிக்கும் போது எனக்காக பையனை விடுவியா? ஆரம்பிக்கும் போது எந்த பிரதர்ஷனை நான் இருந்து எவ்வளவு வைராக்கியமா இருந்தேனோ அதே வைராக்கியத்தில் ஆபிரகாம் சொல்றாரு, நான் ஆண்டவரே டிலே எல்லாம் பண்ண மாட்டேன், இன்னைக்கு சொல்லிட்டீங்க, நாளைக்கு காலையில கொண்டு வந்து பையனை கொடுத்துறேன். ஏன்? இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய விசுவாசம், என் அன்பு உங்க மேல எப்படி இருந்துச்சோ முடிவு பரியந்தம் என் அன்பு உங்க மேல அப்படியே தான் இருக்கும். அப்பாவை விட்டனா பையனையும் விட தயாராக இருக்கிறேன். இது ஒரு பெரிய கூட்டம். ஆரம்பிக்கும் பொழுது இந்த விசுவாசத்தோட ஆரம்பிச்சிச்சு, இந்த வைராக்கியத்தோட ஆரம்பிச்சிச்சு. முடிக்கும் போது அந்த வைராக்கியம் இருக்கா? கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்கக்கூடிய ஒரு வைராக்கியம். அவள் அன்னைக்கு தூதாயும் நற்கனிக்காக மணவாளனை விட்டு கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். நான் மணவாளனை எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். உலகத்தின் மேன்மை, ஆஸ்தி, சம்பாத்தியம், காசு, பணம் எது வேணாலும் இருக்கட்டும். ஆண்டவர் ஒரு நாள் ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், கவனிங்க. ஒரு முறை ஆண்டவர் ஊழியத்துக்கு போயிருந்த போது, இங்கேதான் திருவத்தியூர் பக்கம் ஊழியம், நானும் சகோதரன் ஒருத்தனும் போயிருந்தோம். பைக்ல தான் நம்ம போவோம். போயிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது பெரிய ஆக்சிடென்ட்ல அவருக்கு மண்டை உடஞ்சிடுச்சு, எனக்கு கொஞ்சம் இந்த இடத்துல அடிபட்டு வீங்கிருச்சு. அவ்வளவுதான், கால் மட்டும் கொஞ்சம் அடி. அவருக்கு மண்டையெல்லாம் உடஞ்சிருச்சு, தையெல்லாம் போட்டாங்க. 2 நாள் மினிஸ்ட்ரி அது. இது முதல் நாள் போயிட்டு வரும்போதே நடந்துருச்சு. 2வது நாள் நான் சொல்லிட்டேன் ஊழியத்துக்கு வர முடியல அப்படின்னு. அப்புறம் 2வது நாள் முடிவு வேற யாரோ வச்சு பேசிட்டாங்க. 2வது நாள் முடியும் போது அந்த அடிப்பட்ட சகோதரனுக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் இப்போ எப்படி இருக்கு எல்லாம் கேட்டாரு. நானும் கேட்டேன், நீங்க எப்படி இருக்கீங்க? என்னை விட உங்களுக்கு தான் அடி ஜாஸ்தின்னு. அவர் சொன்னாரு, இல்ல பிரதர் நான் ஊழியத்துக்கு போயிட்டேன்னாரு. அவருக்கு என்னை விட பல மடங்கு அடி, தையல்லாம் போட்டாங்க. எனக்கு தையல்லாம் ஒன்றும் கிடையாது, மண்டையில் சும்மா வீங்கி இருந்துச்சு, அவ்வளவுதான். அவரு சொன்னாரு, நான் போயிட்டேன் பிரதர் அப்படின்னாரு. என்ன பிரதர் சொல்றீங்க? ஐயோ பிரதர், ஊழியம் பாருங்க, நடக்க முடிஞ்ச வரைக்கும் போயிடணும் பாருங்க, முடியல தான் போகணும், ட்ரை பண்ணி பார்த்தேன், போயிட்டேனாரு. எனக்கு என்னவோ அன்னைக்கு ஆவியானவர் என்னை பார்த்து கேட்ட கேள்வி, அவனை விட உனக்கு குறைவான அடிதான், ஆனா அவன் போன நீ ஏன் போகல அப்படின்னு. அன்னைக்கு ஒரே ஒரு தீர்மானம் தான், ஆண்டவரே நின்று பேசுற வரைக்கும் நான் பேசுவேன், என்னால நிற்க முடியாது நான் மட்டும்தான் இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன். இதுக்காக சொல்றேன், பல நேரங்களிலே நாம் சின்ன வைராக்கியம் பாராட்டும் போது பரலோகம் நமக்காக பெரிய வைராக்கியம் பாராட்டுவதற்கு வல்லமை உள்ளது. ஆண்டவருக்காக நம்ம அப்படிதான் இருக்கணும். செத்தாலும் அங்கதான் போய் சாகணும். கேட்கும் போதே நான் ஆண்டவர்கிட்ட நிறைய கேட்டிருக்கிறேன், பேசிட்டு இருக்கும்போது தான் சாகணும் ஆண்டவரே, புல்பிட்டில் தான் சாகணும், வருகை வந்தாலும் புல்பிட்லேயே வரணும், கடைசி நிமிஷம் வரைக்கும் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு மேலே போகணும். ஆண்டவருக்காக எதையும் என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்கவே கூடாது. யாருக்காக விட்டு கொடுக்க கூடாது. யாரை வேணா இருக்கட்டும், அது பிள்ளைகளா இருக்கட்டும், நேசிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும்,
எவ்வளவு சில நேரத்துல என் பிள்ளைகள் சொல்லுவாங்க, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க இருக்கவே மாட்டேங்கிறீங்களே, எது ஒண்ணுக்கு நீங்க வர மாட்டீங்க, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வர மாட்டீங்க. நான் சொல்லுவேன், ஊழியம் இல்லைன்னா நான் வருவேன், ஊழியம் இருந்துச்சா எதுக்கு நான் வரமாட்டேன். எங்க குடும்பத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் ஊழியத்துக்கு வந்தேன். எங்க குடும்பத்துல கிடைக்காதது எனக்கு கிடைச்சிருக்குது. தூதாயும் நற்கனியை விட மேலானது எனக்கு கிடைச்சிருக்கு. இதை ஒரு நாளும் இழக்க நான் விரும்பவில்லை. என்னால எவ்வளவு முடியுமோ அவளை செய்யணும். இன்னும் செய்வேன். செஞ்சுட்டேன்னு சொல்லல, இன்னும் செய்யணும். எதற்காகவும் இதை விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லை. அது பிள்ளையோ குடும்பமோ எல்லாருமே ஃப்ரீயா இருந்தா அவங்களோட தான் இருக்க போறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மினிஸ்ட்ரி வந்துருச்சு, யாருக்காகவும் விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லை. இது கர்த்தருடையது, கர்த்தர் நமக்கு கொடுத்தது. இதுக்கு நம்ம என்ன வைராகியம் பாராட்டுறோமோ அவ்வளவு வைராகியம் கர்த்தர் நமக்கு பாராட்டுவார். நான் இப்ப கூட என்ன பிரயாசப்படுறேன் தெரியுமா? இது வரைக்கும் செஞ்சது இது, இனிமேலும் நான் அப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். முடிவு பரியந்தம் கர்த்தருக்கு முன்பாக எந்த தூதாயும் நற்கனியும் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒன்றும் பெருசு கிடையாது. உலகத்தையே கொண்டு வந்து கொடுத்தாலும் கிறிஸ்து தான் நமக்கு முக்கியம், உலகம் முக்கியம் அல்ல. அல்லேலூயா. ராகேல் தூதாயும் நற்கனியை மணவாளனை விட மேன்மையாக நினைத்தால் அந்த மணவாளனுடைய கல்லறையில் அவனுக்கு இடம் கிடைக்காமையே போயிடுச்சு. ஆனா லேயால் மணவாளனை மேன்மையாய் நினைத்தால் அந்த மணவாளனோடு கூட கல்லறையில் அவனுக்கு இடம் கிடைத்தது. இன்னைக்கு நமக்கு தேவன் முக்கியம் நினைச்சீங்கன்னா பரலோகத்துல தேவனோடு கூட இடம் கிடைக்கும். தேவனை விட உலகம் முக்கியம் நினைச்சீங்கன்னா அங்க இடம் கிடைக்காது, உலகத்துலதான் இடம் கிடைக்கும். மேபி இங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கலாம், ஓகே. ஆனால் கிறிஸ்துவுக்கு பக்கத்துல இடம் வேணும்னு சொன்னா நீங்கள் உலகத்தை பலி கொடுத்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வேதரிக்கலாமா? நம்ம தேவ சமூகத்துல நடுவில் பாதியிலே முடிகிற ஓட்டம் நமக்கு இருக்கக்கூடாது. கலப்பையில கை வச்சுட்டோம், திரும்பி மட்டும் பாத்திரமே கூடாது. இது யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய தகப்பன், நம்முடைய பாட்டன், தாத்தா, அவருக்கு முன்னாடி உள்ளவங்க, தாய், அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க, யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். இயேசுவுக்கு ஊழியம் பண்றது சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஓட்டத்தை முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க கிருபை பாராட்டும். இடையிலே எங்களை இடர பண்ணுகிற காரியங்கள், பலவீனங்கள், பாவங்கள், இச்சைகள், ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், புகழ், பெருமை, பட்டம் எதுவும் எங்களை அசைக்காதபடிக்கு, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்று சொல்லி முடிவு பரியந்தம் ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கலாம் நீர் எங்களுக்கு மேன்மையானவரான, நீர் எங்களுக்கு முதன்மையானவர். ஆண்டவரே, உங்களுக்காக எல்லாவற்றையும் இழக்கிற இருதயத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. உங்களையே உறுதியா பற்றி கொள்கிற இருதயத்தை கட்டளையிடும். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.